வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எம் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளம்பிங் பண்ணலாம் தான் வந்திருக்கோம். இது டைல்ஸ் ஒட்டுறேன்னாங்க. பூசுனதுக்கு அப்புறம் தான் பண்றேன்னு சொன்னேன். அவங்க இல்ல இப்பயே பண்ணி குடுத்துரு, ரொம்ப அர்ஜென்ட் பட்டாங்க. சரி அதனால ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைவர்ட்டர் பாருங்க, ஆசீர்வாத்ல பயோமிக்ஸ் கம்பெனி வாங்கியிருக்காங்க. இப்போ டைவர்ட்டர் ஃபிட் பண்ணும்போது, டைவர்ட்டர்லயே நமக்கு சிம்பிள் குடுத்துருப்பாங்க. ஹாட் வாட்டர் இன், கோல்ட் வாட்டர் இன்னு. இது பாருங்க, கோல்ட் வாட்டர் வெளிய போறது. இது ஷவர், இது ஹீட்டருக்கு வர்றது. ஹீட்டர்லேருந்து ஹாட் வாட்டர் டேப்புக்கு வர்றது. இது ஃப்ளோட் டேப் பாருங்க வச்சுருக்கோம். இங்கே பாருங்க ஷவர் வச்சுருக்கோம் 6 அடி ஹைட்டில். இங்கே வாஷ் பேஷன் ஒன்று வருதுன்னாங்க. வாஷ் பேஷன் ஒரு டேப் ஒன்று வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வாஷிங் மிஷின் ஒன்று வருதுன்னாங்க. வாஷிங் மிஷினுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம். நம்ம ஒர்க் பாருங்க எவ்வளோ நீட்டாக. இந்த ரெட் மார்க்கு பைப் வாங்கும்போது SDR 11 பினோலக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன பைப் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபிட்டிங்ஸும் பினோலக்ஸில் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒர்க் எல்லாம் பாருங்க. இங்க ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மெயின் இன்புட் வருது. அப்புறம் இந்த பாத்ரூம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹேண்ட் கன்னுக்கு ஒன்று வச்சிருக்கோம். வெஸ்டர்ன் யூஸ் பண்ணும்போது வெஸ்டர்னுக்கு ஒரு ஆங்கிள் கார்க்கு ஒன்று வச்சிருக்கோம். இங்க கை கால் கலவரத்துக்கு ஒரு டேப் ஒன்று வச்சிருக்கோம். இங்க பாருங்க பைப் நம்ம எப்படி போட்டு எடுத்துட்டு போயிருக்கோம் வெளியே. தண்ணி வரும்போது ஒரு ஃப்ளோவா வெளியே உள்ள வந்துடும், செப்டிக் வந்துடும். இங்க ஒரு செப்டிக் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு செப்டிக் வச்சிருக்காங்க. இது ஓவர் ஃபுல் ஆயிட்டு தண்ணி வெளியே போறதுக்காக ஒரு பைப் ஒன்று வச்சிருக்கோம். அந்த பாக்ஸ் அப்படிங்க. இங்க ஒரு பைப் ஒன்று வச்சிருக்கோம். சாட்ரு இங்க தான் வருது. பாத்தீங்கன்னா சம்புக்கு பைப் நம்ம இந்த வழியா எடுத்துட்டு 2 பைப் போட்டு விட்ருக்கோம். நம்ம பதிக்கும் போது இது நோண்டி தரணி இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தொட்டி இங்க தான் இருக்கு. இதை பாருங்க, தொட்டிக்கு எடுத்துட்டு வந்து விட்ருக்கோம். கட் பண்ணி எந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணி கேபிள் எல்லாம் எப்படி எடுத்துட்டு வந்து விட்ருக்கோன்னு பாருங்க. நம்ம ஒர்க் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு பாருங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே காங்கிரீட்டு தான். ரொம்ப கஷ்டம்தான் நம்ம வேலை. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் எதுனாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.